கமாடிட்டியுடைய போக்கு என்பது ஒரு ஷிஃப்ட் முறையில், அதாவது ஒரு குறைந்த காலத்திலேயே அதனுடைய தன்மையானது மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. 2010-11 பார்க்கும்பொழுது மெட்டல் இண்டெக்ஸ், பிஎஸ்சியினுடைய மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 17,000 என்ற குறியீடாக காணப்பட்டது. தற்பொழுது 33,000 என்ற குறியீடாக அதிகரித்துள்ளது. காப்பர் ஆகட்டும் அல்லது இந்துஸ்தான் காப்பர் ஆகட்டும், இந்துஸ்தான் ஜிங்க் ஆகட்டும், ஒரு துறை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்தந்த உற்பத்தியில் ஒரு தொய்வு ஏற்படும் போது அந்த பங்குகள் எல்லாம் மிகவும் சரிந்தே காணப்படுகின்றன. விலை ஏற்றம் என்பது மிகவும் 3x 4x என்ற அளவில், அதாவது கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியாக தான் இந்த கமாடிட்டியுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். வணக்கம் நேயர்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படி பணம் பண்ணுவது. கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம ஈக்விட்டி மீது பணம் செய்கிறோம், ஈக்விட்டி மீதான முதலீடுகள் செய்து, அதாவது பங்குகளை நம்ம வாங்குகிறோம், ஒரு பேங்கிங் ஸ்டாக் வாங்குகிறோம் அல்லது மற்ற ஒரு ஐடி துறை சார்ந்த பங்குகளை வாங்குகிறோம். அதுபோல் கமாடிட்டியில் எப்படி பணம் பண்ணுவது. ஆனால் கமாடிட்டி மீதான பணம் பண்ணுவதற்கு ரிஸ்க் அதிகம் என்பதை நாம் முதலில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கமாடிட்டியுடைய போக்கு என்பது ஒரு ஷிஃப்ட் முறையில், அதாவது ஒரு குறைந்த காலத்திலேயே அதனுடைய தன்மையானது மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதாவது ஒரு மாத காலத்திலேயே அல்லது ஒரு வார காலத்திலேயே பார்க்கும்போது நிச்சயமாக அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட அப்படி இருந்தால் நம்ம எப்படி இதில் பணம் பண்ணுவது என்கின்ற ஒரு கேள்வி எழும். அதாவது ஒரு துறை சார்ந்த, நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெட்டல் செக்டாரோ அல்லது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியோ ஏதோ ஒன்று வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு துறை சார்ந்த ஒரு செய்திகளை நாம் தொடர்ந்து படித்துக்கொண்டு அதன் மீதான போக்குகள், அதனுடைய இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன். இப்பொழுது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியில் பார்க்கும்போது சுகரை நாம் எடுத்துக்கொண்டோம்னால், இந்த சர்க்கரையை உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை, அந்த ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எவை, அதை பயன்படுத்தும் நாடுகள் எவை, அதனுடைய கால வெப்பநிலையில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பிரேசிலில் சேப்பாலா என்கின்ற இடத்துல தான் மாகாணத்தில் தான் சர்க்கரை உற்பத்தி அதிகரித்து காணப்படுகிறது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம்னா உத்தரப்பிரதேசம் அல்லது கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் சர்க்கரை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபட்டுள்ளன. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்போ சமீபத்திய செய்திகள் என்ன சொல்கின்றன என்றால், கடந்த 5 வருட காலமாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த சர்க்கரையினுடைய உற்பத்தியானது அதிகரித்தே காணப்படுகிறது. அதாவது ஒரு கமாடிட்டியினுடைய உற்பத்தி அதிகரித்து காணப்படும் பொழுது அந்த துறையில் இருக்கின்ற நிறுவனங்களுடைய பங்குகள் மிகவும் குறைவாகவே காணப்படும். வர்த்தகத்தில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு 5 இயர் லோ அல்லது 3-4 இயர் லோ என்கின்ற அளவில் தான் நம்ம காணப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இயர் அல்லது 10 இயர்ஸ், நான் சொல்கிறது ஒரு நீண்ட காலத்துமாக ஒரு கமாடிட்டி ஒரு எந்த விதத்திலையுமே மேல் எழும்பாமல், அதாவது மேல் நோக்கி நகராமல் குறைந்த விலையிலேயே வர்த்தகம் நடைபெறும் பொழுது அத்தகைய காலகட்டத்தை நாம் ஒரு முதலீட்டு ஒரு காலமாக நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காலங்களில் மட்டும்தான் நம்ம கமாடிட்டியிலே முதலீடு செய்ய வேண்டும். ஏன்னால் ஒரு 15 வருட காலமாக ஒரு செக்டார் அண்டர் பர்ஃபார்மராக இருக்கும் பொழுது அந்த செக்டாரில் ஒரு விதமான சேஞ்சஸ் எப்படி இருந்தாலும் ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நாம் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக. அப்படிப்பட்ட ஒரு நகர்வு தான் இப்பொழுது மெட்டல் இண்டெக்ஸில் நடைபெற்றுள்ளது. 2010-11 பார்க்கும்பொழுது மெட்டல் இண்டெக்ஸ், பிஎஸ்சியினுடைய மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 17,000 என்ற குறியீடாக காணப்பட்டது. தற்பொழுது 33,000 என்ற குறியீடாக அதிகரித்துள்ளது. அதாவது இந்த ஒரு 15 வருட காலமாக நாம் காத்திருப்பு காலம் அதிகமாக இருக்கின்றன. இதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உடனடியாக ஒரு 10 வருடமோ அல்லது 15 வருட காலத்துக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு பணமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, அல்லது 10,000 அல்லது உங்களுடைய நிதி நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு எந்த விதமான நமக்கு ஒரு தேவைக்கு அதிகமாக பயன்பட, ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் நமக்கு இந்த பணம் தேவைப்படாது என்கின்ற அளவில் இருக்கின்ற பணத்தை மட்டும் இந்த மாதிரியான ஒரு கமாடிட்டியில் ஒரு நீண்ட காலமாக அண்டர் பர்ஃபார்மராக இருக்கக்கூடிய ஒரு செக்டாரில் நாம் முதலீடு செய்து வைத்தோமே ஆனால் அந்த நிறுவனங்களுக்கான ஒரு சாதகமான சூழல் நிலவும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தற்பொழுது இந்த மெட்டல் மார்க்கெட்டில் ஏற்பட்டுள்ளது. மெட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அலுமினியம் எடுத்துக்கொண்டோம்னால், கடந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் அந்த 2 நாடுகளுக்கிடையே இந்த வார் வந்தபோது என்ன நடைபெற்றது என்றால், அலுமினா என்கின்ற ஒரு தாது பொருளை நம்முடைய இந்திய நிறுவனமான நால்கோ நிறுவனம் ஏற்றுமதி செய்தது. அந்த நிறுவனத்துக்கு அந்த அலுமினியாவுடைய ப்ராடக்டுடைய விலை தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டதால் அந்த நிறுவனத்தினுடைய பங்கு கடந்த 2 ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2.5 மடங்குக்கு மேலாக அந்த பங்குடைய விலை அதிகரித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது.
அதே போல் ஒரு துறை சார்ந்த காப்பர் ஆகட்டும் அல்லது இந்துஸ்தான் காப்பர் ஆகட்டும், இந்துஸ்தான் ஜிங்க் ஆகட்டும், ஒரு துறை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்தந்த உற்பத்தியில் ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது அந்த பங்குகள் எல்லாம் மிகவும் சரிந்தே காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு இப்பொழுது நான் சுகர் கவுண்டரை எடுத்துக்கொண்டோம்னால் கடந்த 5 வருடமாக பெரிய அளவில் எந்த விதமான ஒரு குறைந்தபட்ச விலையில் தற்பொழுது வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செக்டர் எப்பொழுது மீண்டு எழும், அடுத்த வருடம் வருமா அல்லது 2 ஆண்டுகள் பிறகு இந்த விலையேற்றம் நடைபெறுமா என்றால் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த காத்திருப்பு காலம் நம்மளால் வெயிட் பண்ண முடியும் என்கின்ற முதலீட்டாளர்கள் நிச்சயமாக இத்துறை சார்ந்த ஒரு பங்குகளை எல்லாம் நாம் கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்கிறாங்க. ஒரேடியாக இன்றைய காலகட்டத்திலே இன்றைய முதலீடு செய்வதற்கு பதிலாக இப்பொழுது ஒரு 5 வருட காலத்தினுடைய குறைந்தபட்ச விலையில் வர்த்தகம் நடைபெறுகிறது. ஒருவேளை இன்னும் 6 மாத காலத்தில் மீண்டும் விலை சரிவு காணப்பட்டமையானால் மேலும் சற்று அதிகரித்து முதலீடு செய்தோமையானால் இது ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அடுத்த வருடமோ அல்லது 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெதர் பேட்டர்னில் வந்து எப்போது வேண்டுமானாலும் மாறுதல்கள் வரலாம். அதாவது வெதர் பேட்டர்ன் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது எல்னினோ என்கின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. அதாவது காலநிலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தின் காரணமாக உற்பத்தியில் தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போது வேண்டுமானாலும் நடைபெறலாம். இது யாராலும் அறுதிட்டு கூற முடியாது. பிரேசிலில் வேறு காரணங்களாக உற்பத்தி தடைபட்டால் நம்முடைய இந்திய நாடுடைய சர்க்கரை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுது இன்டர்நேஷனலில் வந்து நம்முடைய மார்க்கெட்டில் வந்து நம்முடைய சுகர் ஏற்றுமதியின் காரணமாக நிறுவனத்தினுடைய லாப சதவீதம் அதிகரிக்கும். இதனால் பங்கு விலை அதிகரிக்கும். ஆக பங்குகள் எப்பொழுது குறைந்து காணப்படுகின்றன என்பதை நாம் ஆராய்ந்து அதில் முதலீடு செய்யலாம். நிச்சயமாக பலன் தரும். இரண்டாவது, இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ஒரு குறுகிய காலத்திலேயே உங்களால் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் எப்படி முதலீடு செய்கின்றோமோ அதே போல் நமக்கான ஒரு இலக்குகளை வைத்துக்கொண்டு அந்த இத்தனை சதவீதம் வந்தால் நமக்கு வந்து லாபம் போதும் என்ற மனப்பான்மையோடு முன்பே நாம் திட்டமிட்டு நாம் வைத்திருந்தால் அப்படிப்பட்ட ஆதாய பதிவுகளையும் நம்ம சரியாக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஏனென்றால் அதன் பிறகு ஒரு சைக்கிள் முடிந்து விட்டால் அதற்கு அடுத்த சைக்கிள் நாம் வருவதற்கு அதிக காலம் பிடிக்கும். ஸோ ஒரு நேரத்தில் வாங்குகிற நேரம் வந்து சரியான தருணமாக இருக்க வேண்டும். அதே போல் விற்கின்ற தருணத்தையும் நம்ம கரெக்டாக நம்ம வந்து அதை கணித்து அதன் மீதான முதலீடுகள் வந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளணும். வெறும் நம்ம ஆதாயத்தை மட்டும் நம்ம வந்து பேப்பரில் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம போர்ட்ஃபோலியோவில் மட்டும் நம்முடைய லாப சதவீதத்தை பார்த்திருக்காமல் அது ஒரு காலகட்டத்தில் வரும்போது அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம் ஏற்படுத்தி தந்தால்தான் நம்முடைய முதலீடுகள் நிச்சயமான ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். இந்த கமாடிட்டி நம்ம பார்க்கும்போது கமாடிட்டி துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்யும்போது வரக்கூடிய ரிஸ்க், அதில் வரக்கூடிய என்ன விதமான ஒரு அச்சங்கள் அதில் என்ன இருக்கின்றன என்று பார்த்தோம்னால், இப்போ கரன்சி இருக்குது. நம்ம ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருக்கிறது அல்லது இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக இருக்கும் பட்சத்தில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மாற்று மதிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். 89 ரூபாய் நடைபெற்று வருகிறது தற்பொழுது. அப்பொழுது ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு இது சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்திய நிறுவனங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்களுக்கு இது வந்து பாதிப்பாக இருக்கும். ஆக நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியது வந்து கரன்சியினுடைய போக்கு, இந்தியன் ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக எப்படிப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே வர வேண்டும். இரண்டாவது, ஹேர்ட் மென்டாலிட்டி. முக்கியமாக பார்க்க வேண்டியது, நாம் தவிர்க்க வேண்டியது உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடாது. உணர்வு பூர்வமாக நாங்கள் சொன்னோம்னால், அதாவது எல்லோரும் வாங்குகிறாள். நம்ம 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 முதலீட்டாளர்களே நம்ம ஒரு மீட்டிங்கில் போய் பார்க்குறோம், நான் போன வாரம் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. உடனே நம்மளும் அவர் வாங்கிட்டாரேங்கிறதுனால நம்மளும் அது மீது முதலீடு செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய கன்விக்ஷன் நமக்கு வர வேண்டும். இந்த பங்கு இதிலிருந்து மேல் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்லி செய்யக்கூடாது. ஏன்னா இந்த ஹேர்டு மென்டாலிட்டி என்பது ஒரு நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு கமாடிட்டி துறை சார்ந்ததில் பார்க்கும்போது நிச்சயமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3-4 வர்த்தக தினங்களாக தொடர் ஏற்றத்தை சந்திக்கும் போது எல்லாருக்குமே ஒரு நிச்சயமாக ஒரு ஆசை வரும். என்னவென்றால் நம்மளும் இதில் முதலீடு செய்து உடனடியாக ஒரு குவிக் மணி பார்த்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றலாம். ஸோ அதற்கு நாம் பலியாகக்கூடாது. ஸோ இது ஒரு ஹேர்டு மென்டாலிட்டி என்பது ஒரு பிஹேவியர் பேட்டர்ன். நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய கமாடிட்டி சார்ந்த ஒரு பங்குகள் மீதான முதலீடுகளில் வரக்கூடிய சில இந்த மாதிரி தவிர்க்கப்பட வேண்டியது வந்து ஹேர்டு மென்டாலிட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயத்தில் இந்த துறையில் வந்து இப்போ உற்பத்தியில் ஏற்படுகின்ற இடையூறுகள் காரணமாக விலையேற்றம் என்று சொல்கின்றோம் அல்லவா. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்தோனேஷியாவில் வந்து மைனிங்கில் இஷ்யூஸ் வந்திருக்கு. அந்த மைனிங் இஷ்யூஸ் வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இது நீடிக்கும் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே வர வேண்டும். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள்
இப்போ அங்கேருந்து இந்த மைனிங்கில் வரக்கூடிய டிஸ்ட்ரப்ஷன் எல்லாம் சரி செய்து மீண்டும் உற்பத்தி அடுத்த 2 மாதங்களில் தொடங்கலாம் என்று சொல்லும் பொழுது இந்த விலையுடைய ஏற்றமானது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுடைய அந்த வரக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து கவனித்து வர வேண்டும். அதே போல இதற்கு காம்படிட்டர்ஸ் இதே இந்த இந்த நிறுவனங்களில் பார்க்கும்போது இந்த மாதிரியான கமாடிட்டியில் மற்ற நாடுகளில் இதை நம்முடைய ஒரு காலகட்டத்தில் நம்மளே இப்போ ஏற்றுமதி செய்து கொண்டே இருப்போம், அந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் இதே ஒரு சூழ்நிலையில் இன்னொரு நாடும் இதே போல வேற இது இப்போ உதாரணத்துக்கு நால்கோ எடுத்துக்கொண்டோமேனால் அலுமினா தொடர்ந்து ஏற்றுமதி செய்து கொண்டே வருகிறது. இதற்கு போட்டியாக மற்றொரு நாடும் இதே போல அலுமினா என்கின்ற தாது பொருளை ஏற்றுமதி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த நிறுவனத்திற்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ காம்படிஷன் இருக்குது, மற்ற நிறுவனங்களுக்கு இடையே காணப்படுகின்ற காம்படிஷன். ஸோ இந்த மாதிரியான விலை ஏற்ற இறக்கங்கள், உற்பத்தி சார்ந்த செய்திகள், கரன்சியின் மீது ஏற்படுகின்ற தாக்கங்கள் மற்றும் இன்ன பிற காரணங்கள், அதாவது வால்யூம் பேஸ்டு லோ வால்யூமில் நடக்கிறது, வால்யூம் எந்த அளவுக்கு நடக்கிறது, டெய்லி நம்முடைய டெலிவரி பேஸ்டு எத்தனை வாங்குகிறார்கள், இன்ஸ்டியூஷன் வாங்குகிறார்களா, எஃப்ஐஎஸ் வாங்குகிறார்களா, யார் விற்கிறார்கள், இது போன்ற தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு தொடர்ச்சியாகவே ஒரு கமாடிட்டி மீதான முதலீடுகளில் ஒரு கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். இதில் ஒரு பேஷன் வேணும். அதாவது இந்த மாதிரியான முதலீடுகளில் செய்யும்பொழுது இது ஏதோ ஒரு வங்கித்துறை சார்ந்த பங்குகளில் நாம் முதலீடு செய்துவிட்டு இந்த வங்கி 5 ஆண்டுகளுக்கு சிறப்பாக செயல்படும், அவருடைய இபிஎஸ் புக் வேல்யூ அதிகமாக இருக்கும், அல்லது ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களோ அல்லது மற்ற நிறுவனங்கள் மீதான ஒரு வளர்ச்சி என்பது இந்த மாதிரியான கமாடிட்டி சார்ந்த நிறுவனங்களுக்கு பொருந்தாது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் அந்த நிறுவனங்கள் நன்றாக செயல்படும், அதன் பிறகு ஒரு தொய்வு ஏற்படும், மீண்டும் அதே போல அடுத்த கட்டத்துக்கு எப்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் மேலே ஏறும். ஸோ இதில் ஒருவேளை நாம் அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அதன் பிறகு விலை இறக்கும் பட்சத்தில் நம் காத்திருப்பு காலம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இதில் வரக்கூடிய ரிஸ்கை புரிந்து கொண்டு இந்த கமாடிட்டிஸ் ஏன்னா இதனுடைய விலை ஏற்றம் என்பது மிகவும் 3x 4x என்ற அளவில், அதாவது கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியாக தான் இந்த கமாடிட்டியுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கிறதோ அதே போல் அதனுடைய இறக்கமும் அதே மாதிரியான மிகவும் ஒரு குறைவான விலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு தகுந்த நேரத்தில் முதலீடு செய்து தகுந்த நேரத்தில் லாபத்தை நாம் பதிவு செய்து வெளியேற வேண்டும். நிச்சயமாக வாழ்த்துக்கள். உங்களுடைய கமாடிட்டி துறை சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம்.